அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பப்படுறவங்க என்னோட ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரோ பிளான்ட்டுங்க. கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆரோ பிளான்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க, எப்படி வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் ரொம்ப என்னென்ன ஃபோர்ஸில் இது ஒர்க் ஆகும், அடுத்து எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து இது ஒன்றுக்கு எவ்வளோ பிளான்ட்டு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து இப்போ ஓவர் ஹெட் டேங்க், அதாவது கம்பெனிக்கு ஒரு டேங்க்லேருந்து தண்ணி, அதாவது ஃபீடு வாட்ரு, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நேராக லாரியிலேருந்தோ லேண்ட்லேருந்தோ லேண்ட்லேருந்தோ நீங்கள் எடுக்கிற வாட்டரை இதை ஆரோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னங்க தண்ணி வந்து எடுக்கிறீங்க. இந்த தண்ணி வந்து நேராக வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்ருக்கு பார்த்தீங்களா, இந்த மோட்ரு வழியாக இங்கேருந்து உள்ளே விட்றீங்க. இந்த மோட்ரு தான் இங்கேருந்து தண்ணி எடுக்குன்னு வைங்களேன். இங்கே ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து சாதாரண தண்ணியை, அந்த தண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே பம்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரு, இது என்ன ஃபில்ட்ருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சேண்ட் ஃபில்ட்ரு. சேண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு மண் இருக்குங்க, கீழே கல் இருக்குது, பொடிக்கல், அதோட பெரிய கல் இப்படி இருக்கும். இது வந்து இது சேண்ட் ஃபில்ட்ரில் தண்ணி ஃபில்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் மறுபடி இங்கே ரொட்டேஷன் ஆகி மறுபடி இது வழியாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கும். இதுக்குள்ளே என்ன கார்பன்னா கோகனட் செல் கார்பன், தேங்காய் தொட்டியிலேருந்து தயாரித்த கார்பன் இங்கே வச்சுருப்பாங்க. இது வழியாக அது வந்து 6/12 கிரேடுங்க. இது வழியாக உள்ளே பூந்து இது வழியாக வெளியே வரும். இப்போ இதுக்குள்ளே வெளியே வந்தோன்னே நேராக வந்து மறுபடியும் வந்து இதில் டஸ்ட்டு குப்பையில் இருக்கும்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இங்கே உங்களுக்கு இங்கே இது ஃபோம் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஃபோம் ஃபில்டர், FOAM ஃபோம் ஃபில்டர். இங்கே ஒன்று, அதாவது ஒரு உருளையாட்டை இதே மாதிரி நீளமாக உள்ள ஒயிட் கலரில் உருளையாட்டு இருக்கும். அதை சுற்றி பூராமே நூல் சுற்றி இருப்பாங்க. அதுலேயும் இங்கே ஒன்று 2 இருக்கும். இதில் பாஸ் ஆகி இதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டுகளை முடிஞ்ச வரைக்கும் இங்கே 2 வக்கம் எடுத்துகிட்டு இங்கே 2 வக்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக இந்த பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஹை ப்ரெஷர் பம்புங்க. ஏன் வந்து சாதாரண பம்ப் போடாமல் ஹை ப்ரெஷர் பம்ப் போடுறாங்கன்னா, இது வந்து இங்கே இந்த 2 சிலிண்டருக்குள்ளேயே இருக்குன்னு வைங்களேன், இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் இருக்க ஹோல்ஸ்குள்ளே தண்ணி நம்ம விடும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டுகளெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபோர்ஸ் வந்து சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டர்லாம் வச்சா இந்த எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குமோ அப்போ தான் அது வந்து அதில் இருக்கிற வந்து உப்புக்கு தன்மை, டஸ்ட்டு எல்லாமே பிரியும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஃபோர்ஸாக கொடுத்தா தான் பிரியும். அதனால் வந்து ஹை ப்ரெஷர் பம்புன்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆரோ பிளான்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் செட் பண்ணணும். இது வந்து 7 ஸ்டேஜாக இருக்குதுன்னா 7 டைப்பில் செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க ரெக்கையாட்டை. இப்போ சாதாரண மோட்டரில் ஒரே ஒரு பிஸ்டன் தான் இருக்கும். இதில் வந்து 7 ரகம் இருக்குன்னு வைங்களேன். இது வழியாக தள்ளுதுன்னு வைங்களேன். இப்போ தண்ணி இங்கே 2 பக்கமும் இழுத்து வச்சு இங்கேருந்து மறுபடியும் இங்கே தள்ளும்போது ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டேஜ், இங்கே ஒரு ஸ்டேஜ். இப்போ வந்து இது சின்ன ஆரோ பிளான்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு இதில் போகும்போது என்னாங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா, இது வழியாக இப்போ தண்ணியும் இந்த மோட்ரு தள்ளும்போது என்னென்னா இதுக்குள்ளே ஒரு மைக்ரோ லெவலில் அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். இதை விட இது கொஞ்சம் பெருசான ஹோல்ஸாக இருக்கும். இதை விட இது சின்ன ஹோல்ஸாக இருக்கும். ஏன் இங்கே பெருசாக இருக்குது இது சின்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இன்லெட் இதில் கொடுக்கும்போது ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறத இது பிரிச்சடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கிறத இந்த ஃபில்ட்ரு பிரிச்சடிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வழியாக இன்லெட்டில் பூந்து இந்த வழியாக பூந்து இது வழியாக வந்து தண்ணி வெளியே, இது வழியாக வந்து இங்கே எவ்வளோ TDS இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட்டு, இது வந்து ப்ராடக்ட்டுங்க, இது வந்து ரிஜெக்ட்டுங்க. சரிங்களா, ப்ராடக்ட் ரிஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்ல நீங்கள் கொடுக்குற தண்ணி 50,000 லிட்டர் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தண்ணி நீங்கள் நல்ல வாட்டர் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ ரிஜெக்ட்டு அதுலேருந்து பிரிஞ்சு போனால் குப்பை தண்ணி வெளியே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்க முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆரோ மூலியமாக அப்படிங்கிறதுக்கு. இங்கே இருக்கிற மீட்டர் பூராமே உங்களுக்கு வாட்டரில் இருக்கிற டிடிஎஸ்ஸு, ஹார்ட்னஸ்ஸு, பிஹெச் லெவலு எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் லேப்டில் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது வழியாக வந்து இன்லெட் ஆகுதுங்க. இது வழியாக வந்து உள்ளே இன்லெட் ஆகி இது வழியாக அவுட்டரில் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி இங்கே மீட்டர்லாம் கணக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போய் உங்களோட ஃபீடு வாட்டர் டேங்க்கு உங்கள் லோட் ஆகும். உங்களுக்கு நல்ல தண்ணி டேங்க்குங்க. சரிங்களா, இது வந்து இது வந்து இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்தால் இதுக்குள்ளே டஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகுமே, ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகுமே. அதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அ ஓடுதுன்னு வைங்களேன், ஒரு 12 மணி நேரம், 15 மணி நேரம் நீங்க ஓட்டிக்கிறீங்க உங்க கம்பெனியில. அதுக்கப்புறம் 1 ஹவராச்சு, 1/2 ஹவர்ல 1 ஹவராச்சும் என்ன பண்ணணும், இங்க ஒரு இன்னொரு மோட்டர் வச்சிருப்பாங்க. இங்க வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், இந்த இந்த இடத்துலயோ இல்ல இந்த இடத்துலயோ எங்கேயோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த என்னன்னா, இந்த 2க்குள்ள மட்டும் சர்க்குலேஷன் ஆகுற மாரி ஃப்ளஷிங் பண்ணணுங்க. ஃப்ளஷிங் ஆகுதுன்னா என்ன, ஒரு ஹெச்ஏல வந்து 2 1/2 லிட்டர் ஊத்தி, ஒரு 50 லிட்டர்லயோ, 100 லிட்டரோ உங்களுக்கு இது கெப்பாசிட்டி பொறுத்து அது ஹெச்ஏல ஊத்தி உங்களுக்கு ஃப்ளஷிங் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த 2 இதுக்குள்ளேயும் ஃப்ளஷிங் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு 1 ஹவர், 1/2 ஹவர் விட்டாவே போதும். ரொம்ப நேரம் விட வேண்டியதில்ல. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற அந்த ஹெச்சிஎல் வந்து இருக்கிற டஸ்ட்டுகள பூரா கரைச்சிரும். கரைச்சு என்ன ஆகும்னா, வெளிய வந்துரும். வெளிய வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது மறுபடியும் ஒரு 3000 லிட்டர் ப்ராடக்ட் கிடந்துச்சுன்னா, அதே 3000 லிட்டர் வந்துரும். ஏன்னா குறையும். ஏன்னா ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா, இதில டஸ்ட்டெல்லாம் படிஞ்சு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாரி நீங்க ஃப்ளஷிங் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்படி தாங்க இது வந்து ஆரோ பிளான்ட் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல இது எப்படி மைன்யூட்டான என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்னங்குது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.